Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. இந்த குரலுக்கான சொந்தக்காரி யாருன்னு தெரிஞ்சிருச்சா? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிட்ஸோட ஃபேவரட்டான கப் கேக். அதுக்கு அவன் இல்லாம இந்த அடுப்பை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் கப் கேக் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்கான தயிர் எடுத்துகிட்டா சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது 30லேருந்து 40 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறேன். இது வந்து அன்சால்டட் பட்டர், அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போது சர்க்கரை சேர்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட், இந்த சால்ட் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து கப் கேக்ஸ்ன்றதுனால குவான்டிட்டி கம்மியாக தான் செய்கிறோம். அடுத்தது கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா இது வந்து அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா 5 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப் கேக் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கப் கேக் வரும். அந்தளவுக்கு ரேஷியோவில் தான் நான் செய்கிறேன். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். பாதியாக தான் சேர்க்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 150 கிராம் ஆஃப் மைதா ஆட் பண்ணுறேன். நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை இல்லைனா பார்த்திங்கன்னா ஓட்ஸ் மாவு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா பால் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா திக்காயிட்டே வருது. இந்த டைமுக்கு கரெக்டாக என் பொண்ணுக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்களா, அவள் இங்கே வந்துட்டா நான் சமைக்கிறேன்ட்டு. என்னோட நிலைமையை பார்த்தீங்கன்னா என் மைண்ட் வாய்ஸ் இப்படி தாங்க இருந்தது. இப்போது அவள் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாளாம். இந்த லைட்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்டா. அடுத்தது மிச்சம் இருக்க பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் பண்ணலைங்க, அவள் தாங்க பண்ணுறான். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா நல்லா சில்க் அண்ட் ஸ்மூத்தாக மாறும். அது வரைக்கும் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் விஸ்கில் தான் அடிக்க போகிறேன். நான் எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டரும் இப்போ யூஸ் பண்ணலை. நடுவில் என் பொண்ணு டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறா. அவங்களோட டேஸ்ட் ஓகேவா, ஓ சூப்பராக இருக்காமாங்க. அடுத்தது இதெல்லாம் ஒன்று சேர்த்துடலாம். எல்லா மாவையும் சிம்பிளாக தாங்க இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து கிட்ஸுக்கு டக்குன்னு கேக் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாங்க. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலத்துலலாம் நம்ம கடைக்கு போய் பேக்கரியில் மட்டும்தான் வாங்க முடியும். அதே இப்போது வீட்லேயே நம்ம எல்லாம் செய்கிறோம் இல்லையா. ஸோ வந்து நான் வீட்டில் தான் செய்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசாலா டப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய கப்ஸ் தான். அந்த கப் தான் எடுத்துருக்கேன் நான். அழகாக க்யூட்டாக இருக்கும்ன்ட்டு. இப்போ அது கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரவுண்டாக பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1/2லேருந்து 3/4 கப் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு எல்லா கப்லேயும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றினோன்னா கப் கேக் வந்து மேலே அந்த கேக் வெளியே பர்ஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் பாதியிலேருந்து 3/4 ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் எல்லாமே செட்டில் ஆகிடும். அடுத்தது மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயே என் பொண்ணு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கடாய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ஹீட்டான கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்ஸை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அது ஈவனாக ப்ளேஸ் பண்ணிட்டு வரலாம். அப்போ தான் வந்து ஸ்டாண்டுக்கு மேலே கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து சாஞ்சிரும் இல்லை கொட்டிடும். அதனால் ஆப்போசிட்டாக வச்சுட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கப்ஸ் எல்லாம் வந்து உள்ளே செட்டில் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு நார்மலாக 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். குக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது குக் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க இந்த மாதிரி டூத் பிக் இல்லைன்னா இந்த மாதிரி குச்சி வச்சு இதுக்குள்ளே இப்படி குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னா. ஆக்சுவலாக இது சூப்பர் டெலிஷியஸாக குக் ஆகிருந்ததுங்க. அதுவும் சாக்லேட் கப்
கேக் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் அவனில் செஞ்சதோட கடாயில் செய்யும் போது இன்னும் சாஃப்டாகவே தெரிஞ்சது. இப்போ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி ஆற விட்டுட்டு இப்போ இதை வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறிட்டுச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தது. இதை வந்து நீங்கள் அப்படியே இப்படி கையில் கவுத்து பார்க்குறேன் பாருங்கள், அப்படியே வந்துருச்சு. கேக் ஒட்டாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி தான். சூப்பராக இந்த மாதிரி கப் கேக்ஸை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை பார்ட்டிக்கு, இல்லை வந்து பர்த்டேக்கு, நீங்கள் யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு நினச்சா கூட இந்த மாதிரி குட்டி குட்டி அழகான கப் கேக் செஞ்சு உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்க அந்த பட்டர் பேப்பர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு. நான் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சு நான் அவனில் செஞ்சதோட கடாயில் செஞ்ச கேக் தாங்க ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சரோடு வந்ததுங்க. இந்த ரெசிபியை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.